Good morning student. Last class we have seen various method of separation. Okay, separation of solids from other solids. Solids la இன்னொரு solids எப்படி இது பண்ணனும் அதுக்கு வந்து various methods பார்த்தோம். One is hand picking, another one is threshing and another one is winnowing and magnetic separation and sieving. இதெல்லாம் நம்ம we have learned in last classல நம்ம இதெல்லாம் நம்ம பார்த்தோம். First hand picking method வந்து என்ன மெத்தட்னா யூஸ் டு செப்பரேட் ஹேண்ட் யூஸ் பண்ணி நம்ம செப்பரேட் பண்றதா என்னது hand picking. சிம்பிளி நம்ம வீட்ல வந்து அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க அரிசில கல் எடுப்பாங்கல்ல அப்ப என்ன பண்ணுவாங்க ஹேண்டை வச்சு எடுத்து இது பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸை வந்து செப்பரேட் பண்ணனா என்ன பண்ணுவோம் ஹேண்டை வச்சு இதெல்லாம் டொமேட்டோஸ் வெண்டைக்காய் அப்படின்னு தனியாக வந்து செப்பரேட் பண்ணுவோம். ஓகே, திஸ் இஸ் hand picking and another method is threshing. Threshing is separating grain from stalk. ஸ்டாக்ஸ்லேருந்து என்ன பண்ணணும் கிரெயினை வந்து செப்பரேட் பண்ணுறோம் எது மூலயமா பை பீட்டிங் தி ஹாட் சர்ஃபேஸ். இந்த கிராமத்துலலாம் பார்த்துருப்பீங்கள்ல நெல்லை வந்து அடிப்பாங்க. இது அடிக்கிறது மூலயமா என்ன பண்ண முடியும் கிரெயினையும் ஸ்டாக்கையும் வந்து நம்ம செப்பரேட் பண்ணிடுவோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் வினோவிங் மீன்ஸ் ஆக்ஷன் ஆஃப் விண்ட். நம்ம வந்து ஸ்டாண்ட் ஆன் நம்ம கிராமத்தில் பார்த்துருக்கோம்ல ஒரு இதை பிடிச்சிட்டு நம்ம ஹையர் லெவலில் நின்றுட்டு நம்ம விண்டில் வந்து காட்டுறது மூலியமாக அதில் உள்ள அந்த நம்ம நெல் ஏதாவது இப்படி விண்டில் வந்து நம்ம காட்டுறது மூலியமாக இந்த அவுட்டர் லேயர் அந்த ஹஸ்க்குன்னு சொல்லுவோம்ல அது வந்து விண்டு மூலியமாக ப்ளோ ஆகி அவையில் போய் விழுவும். இந்த ஹெவியர் பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம கிட்ட விழுவும். ஓகே, திஸ் மெத்தட் ஆஃப் செப்பரேஷன் இஸ் கால்ட் வினோவிங் அண்ட் another one is magnetic separation. Magnetic separation is majorly used in ion minesல தான் யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் மேக்னெட் வந்து எதை அட்ராக்ட் பண்ணும் மெட்டல்ஸை. ஸோ அயான் மைன்ஸில் உள்ள அயானை வந்து மேக்னெட்டிக் செப்பரேஷன் மூலிமா செப்பரேட் பண்ணுவோம். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் மேக்னெட்டிக் செப்பரேஷன் அண்ட் another one is sieving. சீவிங்னா என்னது அரிப்பு. ஓகே, டிஃப்ரெண்ட் சைஸில் உள்ள சாலிட்ஸை வந்து யூஸ் டு செப்பரேட் சீவிங். ஓகே, சீவிங் மூலிமா நம்ம செப்பரேட் பண்ணுவோம். ஓகே, திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் சீவிங். சீவிங்கில் வந்து ரெண்டுமே என்னென்ன இருக்கணும் டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்கணும். ஒரே சைஸில் உள்ள பார்ட்டிகல் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ளோரையும் சாக் பவுடரையும் எடுத்து அதை நம்ம சேவ் பண்ண முடியுமா முடியாது. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைஸாக இருந்தால் நம்ம சேவ் பண்ண முடியும். ஓகே, தீஸ் ஆர் தி செப்பரேஷன் ஆஃப் சாலிட்ஸ் ஃப்ரம் அதர் சாலிட். ஒரு சாலிட்லேருந்து அதர் சாலிட்ஸை இது பண்ணுறதுக்கு இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறோம். ஒரு சாலிட்ஸ் வந்து லிக்யூட்ஸ் எப்படி இன்சாலிபிள்ஸ் அதாவது கரைய முடியாத ஒரு இன்சாலிபிள்னா என்னது கரைய முடியாது, சாலிபிள்னா என்னது கரையக்கூடியது. ஓகே, செப்பரேஷன் ஆஃப் இன்சாலிபிள் ஃப்ரம் த லிக்யூட்ஸ் கரைய முடியாத இதை வந்து எந்தெந்த மெத்தட்ஸ் மூலியமா நம்ம செப்பரேட் பண்ணலாம் அதை தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். First we are going to see about sedimentation. What is sedimentation? Sedimentation is a process insoluble heavy particles are settled down. Insoluble heavy particles are settled down. Take a beaker full of water. ஒரு பீக்கரில் வந்து வாட்டர் எடுத்து add 2 spoon of soil. சாயில் இது பண்ணிவிட்டு which is kept and leave the beaker undisturbed for some time. நம்ம இந்த பீக்கரில் வந்து வாட்டர் எடுத்துக்கிட்டு அதில் சாயில் அதாவது மண் போட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் லீவ் பண்ணி வைக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம் தி சாயில்ஸ் ஆர் settled down at the bottom of the beaker. Soils are settled down at the bottom of the beaker. This is called sedimentation. Sedimentation is a process insoluble heavy particles are settled down. Insoluble heavy particles are settled down at the bottom of the beakers. This is called sedimentation. And next is decantation. After sedimentation, the clear liquid is slowly transferred into another beaker. After sedimentation, the clear liquid இருக்குல்ல it is slowly transferred into another container. Okay, after sedimentation முடிஞ்சதுக்கப்புறம் the clear liquid மேலே அந்த செட்டில் ஆனது போக மீதி clear liquid is slowly transferred into another beaker. This is called decantation. This process is called decantation. Okay, next filtration. Separating insoluble components of a mixture from its liquid component by passing the mixture through a filter. Okay, after decantation process அடுத்து என்ன பண்ணணும் filtration process. இந்த clear liquid using filter paper இது வந்து ஃபில்டர் மட்டும் நம்ம இது பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஃபில்டர் பேப்பரை வச்சு இந்த clear liquid is transferred into another beaker using filter பேப்பரை வச்சு நம்ம இது பண்ணுறோம். This process is called filtration. Okay, ஃபில்ட்ரேஷன் என்ன ஃபில்ட்ரேஷன் மூலிமா நம்ம வந்து யூஸிங் ஃபில்ட்ரேஷன் ஃபில்டர் பேப்பரை யூஸ் பண்ணி வந்து நம்ம ஃபில்ட்ரேட் பண்ணுறது தான் என்னது ஃபில்ட்ரேஷன்.
Filtration is separating insoluble components of a mixture from its liquid components by passing the mixture through a filter. ஓகே, கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் ஃபில்டர் மூலமா நம்ம ஃபில்டர் பேப்பர் மட்டும் இதில் வச்சுருக்கணும். இதில் வந்து நம்ம லிக்விடை வந்து பாஸ் பண்ணுறோம். ஓகே, திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் filtration. What is sedimentation? Sedimentation, insoluble heavy particles are settled down. For example, வீட்டில் வந்து அம்மா வந்து டீ போடுறாங்க. இப்போ டீ போட்ட உடனே நம்ம ஸ்ட்ரெயினர் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயினர் மூலயமா டீயை வடிகட்டலாம். பிகாஸ் ஸ்ட்ரெயினர் இல்லை வீட்டில், அப்போ என்ன பண்ணுவோம், கொஞ்ச நேரம் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்போம். அந்த ப்ராசஸ் தான் என்னது, அது எக்ஸாம்பிள் ஆஃப் செடிமெண்டேஷன். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் அதுக்கு அந்த ப்ராசஸ் பேர் தான் என்னது, செடிமெண்டேஷன். அண்ட் டீகண்டேஷன், and this clear liquid is transferred into another beaker. This is called decantation. And filtration வந்து insoluble component வந்து filter paper மூலமா நம்ம filter பண்றோம். ஓகே, this is called filtration. filtrationக்கு நம்ம எக்ஸாம்பிள் என்ன பண்ணனா, சுகர் கேன் ஜூஸ் அதாவது கரும்பு ஜூஸ் இது பண்றவங்க பார்த்துருப்பீங்களா, அவங்க ஜூஸை வந்து ஒரு கிளாத் மூலமா ஜூஸை ஊற்றுவாங்க. ஏன்னா அதில் உள்ள அந்த கரும்பு இதில் உள்ள சக்கை அது மாதிரி சின்ன ஹஸ்க் எல்லாம் என்ன ஆகும், அந்த கிளாத்தில் வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்ம நோஸில் வந்து ஸ்மால் ஹேர் இருக்கும். அந்த ஹேர் எதுக்கு இது பண்ணுனா, வெளியிலேருந்து வர ஏரில் உள்ள டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் நம்மளுக்கு மூக்கு வழியாக உள்ளே போகாமல் மூக்கு வழியாக உள்ளே போகாமல் பாதுகாக்கிறது தான் அந்த ஹேரு. அது மூலயமா நம்மளுக்கு என்ன பண்ணும், கிளியர் ஏர் மட்டும்தான் நம்ம வந்து சுவாசிப்போம். ஓகே, இட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபில்ட்ரேஷன். ஓகே, நெக்ஸ்ட் செப்பரேஷன் ஆஃப் சாலிபிள் சாலிட் ஃப்ரம் லிக்விட்ஸ். இதில் வந்து நம்ம இன்சாலிபிள் சாலிட்ஸை வந்து எப்படி செப்பரேட் பண்ணலான்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, சாலிபிள் சாலிட். சாலிபிள்ஸ்னால் என்னது, கரையக்கூடியது. சாலிபிள்னால் என்னது, கரையக்கூடியது. அண்ட் இன்சாலிபிள், இன்சாலிபிள்னால் என்னது, கரையாமல் இருக்கிறது. சரியா, கரைய முடியாததை தான் என்ன சொல்கிறோம், இன்சாலிபிள் சொல்கிறோம். ஓகே, செப்பரேஷன் ஆஃப் சாலிபிள் சாலிட் ஃப்ரம் லிக்விட்ஸ். அதை என்ன மெத்தட்ஸ்ல எல்லாம் செப்பரேட் பண்ணுவோம், எவாப்ரேஷன் அண்ட் கண்டென்சேஷன். எவாப்ரேஷன் மூலியமா நம்ம வந்து சாலிபிள் கரையக்கூடியதையும் நம்ம இது பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டேக் அ பீக்கர் எடுத்துக்கிட்டோம், அதில் வந்து add 2 spoon of salt in it, and next mix the solution. The salt is dissolved in water. Okay, then it is the salt is dissolved in water, then it is placed in this. நம்ம சன்ல வச்சோம்னா என்ன ஆகும், வாட்டர்லாம் வந்து வேப்பர் ஆகி சால்ட் மட்டும் நம்மளுக்கு இருக்கும். இந்த எவாப்ரேஷன் மெத்தட்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, சீ வாட்டர்லேருந்து சால்ட்டை இது பண்ணுறதுக்கு, சால்ட்டை வந்து எடுக்கிற மெத்தட்ஸ்க்கு வந்து இந்த எவாப்ரேஷன் மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, வாட் ஆர் தி செப்பரேஷன் ஆஃப் சாலிட் ஃப்ரம் சாலிட்ஸ்லேருந்து சாலிட்ஸ் எப்படி பிரிக்கலாம்னா, ஹேண்ட் பிக்கிங், க்ரஷிங், வினோவிங், மேக்னெட்டிக் separation and sieving. And separation of insoluble from liquids. கரைய முடியாததை நம்ம எப்படி பிரித்து எடுக்கலாம்னா, எந்த மெத்தட் செப்பரேஷன்லாம் யூஸ் பண்ணலாம், செடிமெண்டேஷன், டீகண்டேஷன் அண்ட் ஃபில்ட்ரேஷன். அண்ட் செடிமெண்ட் கரையக்கூடியது, அதாவது சால்ட்டு அந்த மாதிரி கரையக்கூடியதை வந்து நம்ம எப்படி செப்பரேட் பண்ணலாம், அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும், எவாப்ரேஷன் அண்ட் கண்டென்சேஷன். இந்த எவாப்ரேஷன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், சீ வாட்டரில் வந்து சால்ட்லேருந்து சால்ட் எடுக்கிற மெத்தட்ஸ்க்கு வந்து இந்த எவாப்ரேஷனை வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, வாட் இஸ் மீன் பை எவாப்ரேஷன்? Evaporation is the process of changing liquid state into vapor state. Okay, changing liquid state into vapor state by heating. Heat பண்றது மூலமா liquid state வந்து vapor state ஆ மாறுறது தான் என்னது, evaporation. Liquid state into vapor state. This is called evaporation. What is mean by evaporation? Evaporation is changing the process of changing liquid state into vapor state by heating. Heat பண்ணுறது மூலமா liquid வந்து வேப்பர் ஆகிறது. வீட்டில் வந்து நம்ம தண்ணி ரொம்ப நேரம் கொதிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், இட் இஸ் அந்த தண்ணிக்கு மேலே வந்து ஸ்டீமாக இதாகும், அதாவது liquid வந்து என்னதாகும், வேப்பராக மாறிடும். ஓகே, this is also example for evaporation. And
And another example is I made the salt solution. Salt solution வந்து நம்ம sunல வைக்கும்போது அதில் உள்ள waters வந்து easily vapor ஆயிரும். salt மட்டும் கீழே இருக்கும். அப்போ water வந்து easily vapor. This is the example of vaporation. Okay. And next, condensation. What is mean by condensation? Okay, it is a reverse process. Okay, the vapor state into evaporation का अपने opposite process का है condensation process. अपना vapor state into liquid state, change of vapor into liquid. By cooling, इधर வந்து என்ன பண்றோம் heating, इधर வந்து by cooling. ஒரு கெட்டில் எடுத்துக்கிறோம். அதுல இருந்து ஸ்டீம். ஒரு கெட்டில்ல வந்து வாட்டர். ஓகே, இது கெட்டில்ல வந்து வாட்டர் இது பண்றோம். அதுல வந்து நம்ம ஹீட் ப்ரொவைட் பண்றோம். அதுல இருந்து என்ன ஆகும், ஸ்டீம் வந்து வெளியாகுமா. அந்த ஸ்டீம்க்கு மேல ஒரு பிளேட் வச்சுக்கிறோம். ஓகே, ஒரு பிளேட்டை வச்சு அதை ஹோல்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, தென் இங்க ஒரு பீக்கர் வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கெட்டில் எடுத்துட்டு அதில் வாட்டர் வச்சுக்கிறோம். அதை ஹீட் பண்ணுறது மூலயமா அதுலேருந்து ஸ்டீம் இதாகும். ஓகே, அந்த ஸ்டீமுக்கு மேலே வந்து நம்ம ஒரு பிளேட்டை வச்சுக்கிட்டோம்னா அதில் அந்த ஸ்டீமில் உள்ள இதெல்லாம் என்ன ஆகும், கூல் பண்ணுறது மூலயமா என்ன ஆகும், வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து அதுக்கு மேலே ஃபார்ம் ஆகும். இந்த வாட்டர் வந்து நம்ம இன்னொரு பீக்கரில் வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இட்ஸ் அ வேப்பர் ஸ்டேட்டஸ் பை கூலிங் லிக்விட் ஸ்டேட். தி ப்ராசஸ் ஆஃப் சேஞ்சிங் வேப்பர் ஸ்டேட் வந்து என்ன ஸ்டேட்டாக மாறுது, லிக்விட் ஸ்டேட்டாக மாறுது. இட் இஸ் அ எக்ஸாம்பிள் ஃபார் கண்டென்சேஷன். வாட் இஸ் எவாபரேஷன்? லிக்விட் state change of the process change the liquid state into vapor state by heating. heat பண்றது மூலமா அந்த vapor state வந்து liquid state change ஆகுது by cooling. ஓகே, அதுக்கு வந்து இது எக்ஸாம்பிள். ஓகே, and also clouds நம்ம வந்து sea water river அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் ஆவியாகி நமக்கு வந்து clouds-ஆ ஃபார்ம் ஆகுது. this is also example for condensation. cloudsல என்ன இருக்கும், நிறைய வாட்டர் droplets தான் இருக்கும். ஓகே, clouds வந்து எதுக்கு எக்ஸாம்பிள், கண்டென்சேஷனுக்கு. என்னதுன்னா sea water river அது மேலே உள்ள வாட்டர்லாம் ஆவி வேப்பர் ஆகி இது வந்து என்ன ஆகும், clouds-ஆ ஃபார்ம் ஆகும். அந்த clouds-ல வந்து நிறைய வாட்டர் droplets வந்து இருக்கும். this is an example of condensation. okay, do you clearly understand what is evaporation and what is condensation? okay, next we see about solubility. Solubility means a maximum amount of substance dissolved in a given volume of solvent. அததான் என்ன சொல்றோம், solubility. எவ்வளோ சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு கிவன் வால்யூம் ஒரு வாட்டர்ல வந்து எந்த அளவுக்கு சால்ட் வந்து டிசால்வ் ஆகுறது, அததான் என்ன சொல்றோம், solubility. ஃபார் எக்ஸாம்பிள், solute plus solvent gives solution. Here sugar or salt is a solute. Okay, and solvent is water. Water is a universal solvent and it gives salt solution. What is solute? Solute வந்து sugar or salt is a solute and solvent வந்து water, it gives salt solution. Okay, what is solubility? Solubility is the maximum amount of substance dissolved in a given volume of solvent. Solvent நம்ம என்ன இருக்கும், water. இப்போ maximum amount of substance வந்து நம்ம என்னது, salt இல்லைன்னா sugar அந்த மாதிரி எடுத்து அது வந்து dissolve ஆகுறதா என்ன சொல்கிறோம், solubility. And next, saturated solution. Saturated solution is a one which no more solute dissolve, it reach its maximum solubility. For example, ஒரு beaker எடுத்துட்டு அதில் பீக்கரில் வந்து வாட்டர் எடுத்து அதில் வந்து added 1 teaspoon of salt போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். அப்போ சால்ட் வந்து இதில் வந்து என்ன ஆகுது, கரையுது. அதுக்கப்புறம் திரும்பி நான் சால்ட் ஒரு 10 ஸ்பூன் அப்படிக்கிட்ட சால்ட் போட்டுக்கிட்டே இருக்கேன். அப்போ என்ன ஆகாது, it does not dissolve. ஓகே,
ஏன்னா இது வந்து மேக்ஸிமம் வந்து ரீச் ஆகிட்டு மேக்ஸிமம் solubility ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ சால்ட் ஆட் பண்ணாலும் இட் டஸ் நாட் டிசால்வ். ஓகே, தட் சொல்யூஷன் இஸ் கால்ட் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அப்போ சேச்சுரேட்டட் சொல்யூஷனாக என்னது, நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து வாட்டரில் வந்து சால்ட்டை போட்டுட்டு நம்ம டிசால்வ் பண்ணும்போது அதை வந்து மேக்ஸிமம் டிசால்வ் ரீச் பண்ணக்கப்புறம் நம்ம எவ்வளோ டீஸ்பூன் நம்ம சால்ட்டை ஆட் பண்ணாலும் இட் டஸ் நாட் டிசால்வ். ஓகே, திஸ் இஸ் எ எக்ஸாம்பிள் ஃபார் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஸோ சேச்சுரேட்டட் சொல்யூஷன் இஸ் ஒன் which no more solid dissolve, it reached maximum solubility. maximum solubility ஆனதுக்கப்புறம் நம்ம எந்த எவ்வளோ டீஸ்பூன் சால்ட்டை போட்டாலும் டிசால்வ் ஆகாது. ஓகே, and this is called saturated solution. Solvent, already said solvent is, here the solvent is water. Solvent is a substance that dissolve as solute that may be solid, liquid or gas. இங்கே வந்து சால்வெண்ட் என்னது, வாட்டர். ஸோ சால்வெண்ட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் தட் டிசால்வ். நம்மளுக்கு வந்து அந்த சொலிட்டை வந்து டிசால்வ் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், வாட்டர். ஸோ வாட்டர் இஸ் அ சால்வெண்ட். சொலிட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து சுகர் அல்லது சால்ட்டு. இப்போ சொல்யூஷன்னா சுகர் ப்ளஸ் வாட்டர் இட் கிவ்ஸ் சுகர் சொல்யூஷன். ஓகே, next we are going to see about what are the factor affecting solubility. என்னென்ன ஃபேக்டர்லாம் அஃபெக்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் இஸ் stirring the solid dissolve faster in the solvent. ஸ்டிர் பண்ணுறது மூலயமா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் வந்து நம்ம கெஸ்ட் யாராவது வந்திருக்காங்க, நம்ம உடனே டீ ரெடி பண்ணணும், அதாவது உடனே காஃபி கொடுக்கணும், நம்ம சீனி கரையிலன்னா என்ன பண்ணுவோம், ஸ்டிர் பண்ணுவோம். இந்த ப்ராசஸ் பேர் என்னது, ஸ்டிர்ரிங். அப்படின்னா என்ன ஆகும், வேகமாக அந்த சீனி வந்து கரைஞ்சிரும். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் ஸ்டிர்ரிங். ஸோ ஸ்டிர்ரிங் இஸ் அ solute that dissolve. அது மூலயமா என்ன ஆகும், solute வந்து ஈஸிலி டிசால்வ் ஆயிடும் ஸ்டிர் பண்ணுறது மூலயமா. அந்த ப்ராசஸ் பேர் என்னது, ஸ்டிர்ரிங். நம்ம இப்படி ஸ்டிர் பண்ணுறோம்ல அந்த ப்ராசஸ் பேர் என்னது, ஸ்டிர்ரிங். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் solute must be in powder form. solute வந்து பவுடர் ஃபார்மாக இருந்துச்சுன்னா ஈஸியாக டிசால்வ் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் டேக் அ சுகர் கிறிஸ்டல், அதாவது சுகர் கியூப்ஸ் எடுத்திருக்கோம். இன்னொன்று வந்து சுகர் பவுடர். ஓகே, திஸ் இஸ் சுகர் கிறிஸ்டல் and another one is sugar powder. Which one dissolve fast, sugar crystal or sugar powder? Sugar powder is dissolved fast. So solid must be in powder form. Powder form la it is easily to dissolve and it also dissolve fast. Okay, next temperature. When temperature increase, solubility also increase. When temperature increase, solubility also increase. For example, take a beaker, add a teaspoon of salt in it, then heat பண்ணுறோம். ஒரு இதை வந்து என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். அண்ட் இன்னொரு பீக்கரில் வாட்டர் எடுத்து அதில் சால்ட்டு போட்டுக்கோம். பட் அதை வந்து நம்ம ஹீட் பண்ணல. ஸோ டெம்பரேச்சர் கொடுக்கும்போது சால்ட் இஸ் ஈஸிலி டு டிசால்வ், ரொம்ப ஈஸியாக வந்து டிசால்வ் ஆகும். வென் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், solubility ஆல்சோ, கரையிற தன்மையை வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் கிறிஸ்டலைசேஷன். வாட் இஸ் மீன் பை கிறிஸ்டலைசேஷன்? சால்ட்லலாம் மேலே வந்து ஒரு மினுங்கிற இதை பார்ப்போம்ல, அதுதான் என்ன சொல்லுவோம், கிறிஸ்டல்ஸ். ஓகே, கிறிஸ்டலைசேஷன், செப்பரேஷன் ஆஃப் solute crystal from a homogeneous solution. ஒரு சொல்யூஷன்ல இருந்து நம்ம சாலிட் கிறிஸ்டல்ஸை மட்டும் செப்பரேட் பண்ணுறதா என்னது, கிறிஸ்டலைசேஷன். செப்பரேஷன் ஆஃப் solute crystal from a homogeneous solution. ஒரு சால்ட் சொல்யூஷன், இப்போ சால்ட் ப்ளஸ் வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோமே, சீ வாட்டர்லேருந்து உப்பை மட்டும் தனியாக எடுக்காங்கல்ல, அந்த ப்ராசஸில் வந்து என்ன யூஸ் பண்ணி, கிறிஸ்டலைசேஷனாக இருந்து சால்ட் கிறிஸ்டல் மட்டும் தனியாக செப்பரேட் ஆகும். ஓகேவா? எவாப்ரேஷன் இஸ் யூஸ்டு ஃபார் தி கமர்ஷியல் மேனுஃபேக்சர் ஆஃப் சால்ட். எவாப்ரேஷன் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நம்ம சால்ட் மேனுஃபேக்சரில் எவாப்ரேஷன் மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், சால்ட் ப்ளஸ் வாட்டரை வந்து எடுத்துகிட்டு வெயிலில் வந்து கொஞ்சம் நேரம் வைக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், எவாப்ரேஷன் ஆகும். எவாப்ரேஷன் ஆகி சாலிபிள் இன்சாலிபிள் இம்ப்யூரிட்டிஸ் இன்க்ளூடிங் சால்ட் எல்லாம் என்ன ஆகும், பாட்டத்தில் வந்து படிஞ்சிடும். ஓகே, அந்த படிஞ்சதை வந்து சால்ட்டை வந்து நம்ம வந்து பியோர் வாட்டரை வச்சு வாஷ் பண்ணுறோம். தென் அதுக்கப்புறம் வந்து அதை ட்ரைன் பண்ணுற மூலிமா, வடிகட்டுறது மூலிமா அண்ட் ட்ரை பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு வந்து சால்ட் கிடைக்கும். திஸ் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் சால்ட் மேனுஃபேக்சர். சால்ட் மேனுஃபேக்சர் வந்து என்னென்ன ப்ராசஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் வந்து சால்ட் ப்ளஸ் வாட்டர் அது ரெண்டுத்தையும் சேர்ந்த மிக்சரை எடுத்துக்கிறாங்க. அதில் வந்து சன்னில் வைக்கிறது மூலிமா என்ன ஆகும், ஈஸிலி எவாப்ரேட். ஓகே, தென் அந்த இம்ப்யூரிட்டிஸ் அண்ட் சால்ட் எவாப்ரேஷனில் என்ன சொல்லியிருக்கேன், லிக்விட்ஸ்லாம் என்ன ஆகும், எவாப்ரேட் ஆகும், அந்த சால்ட் வந்து டிசால்வ் ஆகி இருக்கும். அதே மாதிரி இம்ப்யூரிட்டிஸு
அப்புறம் சால்ட் எல்லாமே அடியில் டிசால்வ் ஆகி இருக்கும். அந்த சால்ட்டை வந்து நெக்ஸ்ட் நம்ம ஒரு பியூர் வாட்டரை வச்சு வாஷ் பண்ணுறோம். வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வடிகட்டுறது ட்ரைன் பண்ணுறது மூலயமா ட்ரைனாக இருந்து காய வைக்கிறது மூலயமா நம்மளுக்கு சால்ட்டில் வீட்டில் யூஸ் பண்ணுற குக்கிங் சால்ட் வந்து இப்படி தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க? எவாப்ரேஷன். இந்த சால்ட்டுக்கு மேலே வந்து நல்லா மினுங்க, அதெல்லாம் என்னது? கிறிஸ்டல், சால்ட் கிறிஸ்டல்ஸ். Okay students, these are the factors affecting solubility. What is meant by solubility? Maximum amount of substance dissolved in a given volume of solvent. And what is saturated solution? If saturated solution is one which no more solute dissolved will reach its maximum solubility. ஓரளவுக்கு சால்ட்டை போட்டுக்கணும், நிறைய சால்ட்டை போட்டுக்கிட்டே இருந்தது ரீச் ஆகுமா? ஆகாது. டிசால்வ் ஆகுமா? ஆகாது. This is saturated solution. Solvent is a substance which is used to dissolve the solute that may be solid, liquid or gas. Solute sugar தான் நம்ம என்ன சொல்கிறோம்? solute. வாட்டரை வந்து சால்வெண்ட் சொல்கிறோம். இந்த இதை வந்து என்ன சொல்கிறோம்? சுகரும் வாட்டரும் சேர்ந்தது வந்து சுகர் சொல்யூஷன். இதை தான் என்ன சொல்கிறோம்? சொல்யூஷன். அண்ட் வாட் ஆர் தி ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் solubility? ஸ்டிரிங் பண்ணுறது மூலிமா ஈஸியாக டிசால்வ் ஆகும். நம்ம ஒரு இதில் வந்து மிக்கல வாட்டர் எடுத்துகிட்டு அதில் சுகர் பண்ணும்போது ஸ்டிர் பண்ணுற மூலிமா நம்மளுக்கு ஈஸிலி அண்ட் ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு என்ன ஆகும்? டிசால்வ் ஆகும். நெக்ஸ்ட், சொல்யூட் மஸ்ட் பி இன் த பவுடர் ஃபார்ம். கண்டிப்பாக இந்த பவுடர் ஃபார்மில் இருந்தால் இட் இஸ் ஈஸி டு dissolve and it is dissolve faster than sugar crystal. Sugar powder தான் ஈஸியாக டிசால்வ் ஆகும் than sugar crystal. And temperature ரைஸ் பண்ணுறது மூலியமா it is faster, it's also solubility is also increases. And crystallization is a separation of solute crystal from a homogeneous solution. அதுக்கு தான் என்ன பார்த்தோம்? சால்ட் மேனுஃபேக்சர். அதில் என்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணுறாங்க? எவாப்ரேஷன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட், do you clearly understand students what is solubility and saturated solution and factors affecting solubility? In today's class what we have learned various methods of separation. எப்படி solids liquids mixtureலேருந்து எப்படி செப்பரேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். வாட் இஸ் sedimentation, decantation and filtration and also evaporation, condensation. இன்சாலிபிள்லேருந்து எப்படி பிரிக்கிறது பார்த்தோம்னா செடிமெண்டேஷன், டீகண்டேஷன், ஃபில்ட்ரேஷன். சாலிபிள் ஆகக்கூடியது, தட் மீன்ஸ் கரையக்கூடியதுலேருந்து எப்படி பிரிக்கிறோம் பார்த்தா எவாப்ரேஷன் அண்ட் கண்டென்சேஷன். நெக்ஸ்ட் என்ன பார்த்துக்கோ? வாட் இஸ் solubility and solvent and saturated solution and what are the facts affecting for solubility. Okay student, I hope you all must have understood today's topic. Thank you students.